ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுவனுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு எதற்காகவும் ஜெபிக்கலாம், கர்த்தர் தருவார் என்று எண்ணக்கூடாது. சீசருக்கு மாதிரி ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பின்னர் ஒரு நண்பன் தன் நண்பனுக்காக பரிந்து மன்றாடிய ஒரு உதாரணத்தை கூறிவிட்டு மேலும் நான் உங்களுக்கு சொல்லுவதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்றார் இயேசு. மத்தேயு இதை எழுதிய போது கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்றும் தொடர்ந்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிறார். அந்த நன்மையானது என்ன? இந்த நன்மை என்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டு நாம் தேவனோடு ஜெபத்தில் வீணுக்கு போராடுகிறோம். தேவைகளுக்காக ஜெபிப்பது தவறல்ல. சிலர் தங்கள் உலக பிரமாணமான தேவைகளுக்காக மட்டும் ஜெபிப்பது. பரமதகப்பனிடம் நாம் மேலானவைகளை கேட்கலாமே. இதை லூக்கா வெளிப்படுத்தியுள்ளார். பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிறார். ஆக நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டிய அதி உன்னத நன்மையானது பரிசுத்த ஆவியானவர் நிறைவும் வழிநடத்தலுமேயாகும். உலக விஷயங்களை யாரும் தரலாம், ஆனால் நித்தியம் வரைக்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தரை தவிர யாருமே தர முடியாது. ஆகவே நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதில் ஜாக்கிரதையாயிருப்போம். மேலானவைகளை நாடுவோமாக. பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பாரானால் அதுவே போதுமானது. இன்றைய நாளுக்கான அன்பு விளக்கம் கிருபை கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பாதவடி வருகிறார். ஆண்டவரே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று வாக்கு பண்ணிய உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சந்தேகப்படாமல் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு இருக்கும் தடைகள் நீங்கவும் உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்வில் இறங்கி வரும். எனக்கு பலன் தாரும். உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.